குளவிங்க நிறையா இருக்கு. அதில் இருக்க ஒரு குளவி இந்த கிளவியை கொட்டிடுச்சு. அவனை இந்த கிளவி சீரான வழியில் துடிச்சிட்டு இருக்கான். காட்டு காது காட்டு. கரெக்டாக ஜிம்முக்கு போறியா? அதான் கொஞ்சம் மசில் கூடிடுச்சு அந்த இடத்துல. அந்த ஒரு இடத்துல மட்டும் பாருங்க அழகா. நல்லா உடம்பே இருக்கா மேன் நீ. என் பொண்டாட்டியை நான் தானே அடிப்பேன், நீங்க போறாக்கு அடிக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஹை ஃப்ளேம்ல வச்சு. துப்பாக்கியை பிடிங்க சிவா. துப்பாக்கியை பிடிங்க சிவா. ஏய் சூப்பரா இருக்குது இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? டைம் வந்து 7 o'clock ஆக போகுது. ஆஸ் யூஷுவல் 5:45லாம் முழிச்சு குளிச்சு ரெடியாகி வர்றதுக்கே வந்து கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 20 minutesல வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணணும். டென்ட்டுக்கு சிம்பிளான மெனு தான். ரெட் கீரை வந்து நேற்றுக்கே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது பொரியல் மாதிரி செஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அப்படி வச்சாதான் கீரை இறங்குது 2 பேருக்கும். அப்புறம் பொரியலுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல், கூடவே வடை மாவு கொஞ்சம் இருக்குது, அது போட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து முடிச்சிடலான்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே, ஸோ ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அதெல்லாம் குக் பண்ணணும். அதனால சிம்பிளாக காலையில் முடிச்சிட்டோன்னா எதுவும் வேஸ்ட் ஆகாது. சிக்குவும் சீக்கிரம் எங்களோடய முழிச்சிட்டு வீடு கட்டி விளையாடிட்டு இருக்காரு. வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் வெண்டைக்காய் பொரியல் மட்டும் செய்யணும். நாமள பசங்களுக்குனே ஒரு இது இருக்கும்ல, ஜம்ப் பண்றது, ஏறுறது, நான் சூப்பர் ஹீரோ, நான் ஸ்ட்ராங்கு, எப்படி பாக்குறான் பாரு. யாரு சிக்கு இதெல்லாம்? யாரு? நீயா? அப்படி வச்சுட்டு ஜம்ப் பண்ணுவானா? பண்ண ஐயோ, அப்படியே பண்ணிட்டு அப்படியே நின்னுட்டான் சூப்பர் ஹீரோ. சூப்பர். ஜிம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஃபிஷ் மார்க்கெட் போகிறோம். டைம் வந்து 9:30 கிட்ட ஆகுது. ஸோ சிக்குவை வந்து எங்கே விடணுமோ அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போகணும். என்ன வெயில் தெரியுமா? தெரியுங்களாமா? முடியல. ஆமாம், போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு இந்த பக்கத்துலயே வந்து நிறைய ஃபிஷ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கேயே போலாம், புதூரே போலாம், அங்கதான் நல்லா இருக்கும். அந்த அண்ணா தான் வந்து நமக்கு கரெக்ட் போனா அழகா பார்த்து கொடுத்துருவாரு. சரி வாங்க போலாம். புதூர்ல வந்து இந்த ஸ்ட்ரீட்ல தான் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம அண்ணா இருக்காங்களான்னு பார்ப்போம். நம்ம அண்ணா வேற கடைக்கு போயிட்டாங்கல்ல, லைக் தனியாக வச்சிருக்காரு. பில்டிங் போயிட்டாரு. அப்படியா? இங்கே வந்து ஏதோ இருக்குன்ட்டு கிளியர் பண்ண சொல்லிட்டாங்க. அது இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ, அங்கே இருக்காரு. ஓகே, இதுதான் வந்து நம்ம அண்ணாவோட கடை. இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஏரியானா இந்த கடை கீழே வச்சுருக்காங்கல்ல, இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. 1 கிலோ 500. ஓவரா வாய் பேசுனா காது மேலே வைக்கணும் அப்படின்னு தெரியுமா? அப்படிதான் வச்சிருக்குது ஏதோ. என்ன சொல்லு, காது குத்துறது கேட்டியா அதுகிட்ட? வெளில இந்த குளவி கூடு மாதிரி கட்டிட்டு இருக்கு. அந்த குளவியில், அதாவது குளவிங்க நிறையா இருக்கு. அதில் இருக்க ஒரு குளவி இந்த கிளவியை கொட்டிடுச்சு. அது எந்த குளவின்னு தெரியல. இந்த கிளவி சீரான வழியில துடிச்சிட்டு இருக்கான். காட்டு காது காட்டு. ஃபிஷ் கழுவிட்டு தண்ணி ஊத்த போனேன். நான் எதுவுமே பண்ணல. அவங்கள திமுருதான். ஃபர்ஸ்டே களைச்சு போட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா எங்களுக்கு? பாவம் பார்த்து விட்டது. ஆனா இப்ப எடுத்தே ஆகணும். ஏன்னா என்ன வலி, குழந்தைங்களை கொட்டிச்சுன்னா அவ்வளவுதான். அது காமிராம எப்படி இருக்கு பாரு. காட்டுறேன். காஃபி குடிச்சிட்டு போலாம். இது பெட்டரா இருக்கு. இது அதான் அதுக்குதான் வைக்கணும். ஐஸ் பேக் வைக்கணும். வை. ஒரு பெரிய ஊசி எடுத்து இப்படி ஷார்ப்பா குத்துனா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு வலி.
ஆனா நல்லா இருந்துச்சு நீ சொன்ன. அது நல்லா கரெக்டாக ஜிம்முக்கு போறியா, அதான் கொஞ்சம் மசில் கூடிடுச்சு அந்த இடத்துல. அந்த ஒரு இடத்துல மட்டும் பாருங்க அழகா நல்லா உடம்பே இருக்கா மேன் நீ. அவங்கள போய் காட்டுறேன் நான். ஓகே திருப்பி கொண்டு வாங்க. ஐயோ அப்பா பக்கத்துலயே போக மாட்டேன்டா. ஏன் இது இங்க இருக்கு பாருங்க, இதுல ஒண்ணுதான் என்ன கடிச்சது. இதோ இங்க இருக்குல்ல, இதுல ஒண்ணுதான் என்ன கொத்தி இருக்கு. யாருன்னு வாங்க. அப்பா வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் பை சைட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ண வேண்டியதுலாம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பாறை மீனும் ஒரு 4 நாள் அந்த அயல மீனா அது மட்டும் கொடுத்தாங்க. அது வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த தலை வால் மட்டும் குழம்புக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். மற்ற பீஸ் எல்லாமே வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். பேசிக் மசாலாஸ் தான். அப்புறம் ப்ரான் தொக்கு, ராம் வந்து ப்ரான் தொக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்ல தொக்கு மாதிரி வச்சு ப்ரான் சேர்த்து பண்ண போறேன். ப்ரான் தொக்கா செய்யறதுனால நண்டு வந்து புட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு நண்டு வந்து உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமா தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துட்டு அதுல இருக்க ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அது பெரிய டாஸ்க் போயிட்டே இருக்கு. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வாயில போயிட்டு இருக்கேன். தெரியல 1 கிலோ வாங்கிட்டு வந்தா இப்போ 1/4 கிலோ தான் இருக்கு. அது க்ளீன் பண்ணாலே 1/4 கிலோ போயிடும். இப்போ அதுலயும் போச்சு 1/4 கிலோ. ஆமா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், சொரிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ யோசிக்கிறேன். அப்டேட் என்ன ஆச்சு? என்ன அப்டேட்? கொலவி வீங்கிருச்சு, ஆனா வலி. கொலவி வெர்சஸ் கிழவி பாருங்க பாப்போம். வீங்கிருச்சு, வலி இல்ல. ஓகே. நாங்க வந்து சாப்பிட்டோம். ஏன்னா செம்மையா பசிச்சுது. காலையில குழந்தைங்களுக்கு வந்து இந்த சிகப்பு கீரை வச்சோம், அதை வச்சு சாப்பாடு சாப்பிட்டோம். அதனால இப்ப கொஞ்சம் தெம்பா அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா கீரை கீரையும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சு சாப்பிட்டோம். ஒயிட் ரைஸும் போட்டு சாப்பிட்டோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம், ஸ்டோரி போடலாம் அப்படின்னு போட்டா ட்ரெயினர் வந்துட்டாரு. புரோட்டீன் எங்க? அந்த பிரவீன் அவர் வந்து ஒரு வால் ட்ரெயினர். ஓகேவா? உடனே புரோட்டீன் எங்க அப்படின்னு கேட்டு அமைச்சிருக்காரு. புரோட்டீன் வந்து அடுப்பு குக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சா. இந்த எண்ணெய பார்த்தா மேம் அப்படின்னு வந்துருவாரு அவரு. எண்ணெய் ஊத்தி இருக்கீங்க அப்படின்னு. ஐயோ, இந்த ஒரு சைடு மட்டும் ஈஸியா இருக்கும். லைக் நிறைய ஃப்ளஷ் இருக்கும், அது ஈஸியா எடுத்துடலாம். அடுத்ததான் உடைக்கணும். ப்ரான் தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் போட்டு நல்லா வெந்ததும் லாஸ்ட்ல நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துப்போம். ப்ரான் இது சைஸ் சின்னதாயிடும்ல? ஆமா. ஆனா மீடியம் சைஸ் தான். இது ரொம்ப குட்டி ப்ரான் தான். ஆனா டேஸ்டா இருக்கும் செம்மையா. ப்ரான் ஃபுல்லா எனக்கு ஓகே போதுமா? நீ சொன்னாலே தெரிஞ்சு நீ தர மாட்டேன்ட்டு. அடுத்து நண்டு புட்டு செய்யலாம். அது கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் தேவை, கட் பண்ணிப்போம். வந்து எல்லாமே ரெடியா இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபாஸ்டா குக் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நண்டு வெந்திருக்கா, அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அங்கே இருந்து அந்த குலவி கூடு வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம், நெருப்பு வச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டோம். இன்னும் ஒரு 4-5 சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதுங்க போயிடும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதுங்களையும் போட்டு தரணும். இந்த தைரியம் இருக்கணும்ல. நான் வந்து என் பொண்டாட்டியா நீங்க கடிப்பீங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. என் பொண்டாட்டியா நான் தானே அடிப்பேன், நீங்க போதா கடிக்கலாம் அப்படின்ட்டு போட்டு தள்ளியாச்சு. அது இன்னொரு 4-5 சுற்று தானா. வெளில போனால் எனக்கு தெரிஞ்சு மறு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இல்லை கோவத்தில் கடிச்சாலும் கடிச்சு விட்டுருவாங்க. சுனி இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கா. இதில் வந்து புட்டு செய்ய போகிறாங்க. வாங்க நான் புட்டு ரெசிபி காட்டுறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி போட்டு, இப்போ இதில் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணது, முடிஞ்ச அளவு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம சாட்டே பண்ண போகிறோம். அது வந்து ஃபுல் க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ். இப்போ நான் வந்து உப்பு சேர்க்கல, ஏன்னா நண்டு வேக வைக்கும் போதே உப்பு இருந்துச்சு. கடைசியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துடலாம்.
கட் பண்ணி வச்சிருக்கேன். நோண்டி வச்சிருக்கேன், பிச்சு வச்சிருக்கேன். சரியா? சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக பெரிய பீஸ் இருக்குன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி முட்டையும் போடலாம், சூப்பராக இருக்கும். முட்டை போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு சாப் பண்ண பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி வந்து இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம், அப்புறம் தக்காளி சீட்ஸ் இல்லாமல் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே நிறைய பெப்பர் பொடி. ஓகே, இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு ரோஸ்ட் ஆகணும். ஓகே, டேஸ்டிங்க்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உப்பு காரம் வேணுமான்னு பார்க்க. அப்போ கீழே உட்காந்து டேஸ்ட் பண்ணதெல்லாம் காந்தி கணக்கா? நல்லா இருக்கா? உப்பு வேணும்னு நினைக்கிறேன், நீ சொல்லு. கரெக்டாக தான் இருக்க மாதிரி, உப்பு மட்டும் லைட்டாக போ, ஆனால் எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. சூப்பராக இருக்கு. கொடுங்க பாப்பா, இதுதான் நம்மளோட. ஐயோ, ஏதாவது சொல்லிட்டு தராமல் போயிடுவாளோ. பா, செம்ம டேஸ்ட் இது. தரோம் தரோம். பலேடா பலே இல்லையா? கரம் வச்சு காரம்லாம் தெரியல. இப்போ இந்த நண்டில் லைட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் லாஸ்ட்டாக சேர்க்குறேன், அந்த கிரன்ச்சியாக இருக்கணுங்கிறக்காக. ஓகே, இப்போ இதோட ஒரு 20 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேம், அதோட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட்டாய் ஃபீ ப்ரான்ஸ்க்கு வந்து உனக்கே சிரிப்பு வந்துச்சுல்ல. என்ன பீ? கட்டாய் ஃபீ ப்ரான்ஸ்க்கு வந்து குனாஃபா டோவில் வந்து ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், உப்பு, மிளகாய்த்தூள், சில்லி ஆயிலெலாம் அதுலேருந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லிட்டேங்க. அப்புறம் சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு, மிளகாய்த்தூள், சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் அந்த சில்லி ஆயிலில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, அது வந்து என்ன பண்ணுவ? கட்டாஃபி மம்மி மாதிரி ஏதோ பண்ணியிருக்கல இந்த மாதிரி, அதில் கட்டி போட்டுருவேன். கட்டி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், குழந்தைங்க வந்ததும் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கிடையாது. சரி, ஓகே, அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே, இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் லைக் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்து vlog கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ தீபாவளி வரப்போது நிறைய பேர் பட்டாசு வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் நான் எவ்ரி இயர் இவங்களை பற்றி சொல்லியிருக்கேன். SBK கிராக்கர்ஸ் டேரெக்டாக சிவகாசியிலேருந்து வாங்குறது. ஒரு 4 or 5 இயர்ஸ் நான் கண்டினியூஸாக இவங்களை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் நிறைய பேர் உங்ககிட்ட பட்டாசும் ஆர்டர் பண்ணி நல்ல ப்ரைஸில் கிடச்சிது, சேஃபாக டெலிவரி ஆச்சு அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய டெலிவரி பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் எது கன்வீனியன்ட்டோ நம்ம வந்து அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கலாம், போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான பட்டாசு கிடைக்கும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். அண்ட் எவ்ரி இயர் வந்து இந்த குட்டீஸை கன்சிடர் பண்ணி இந்த ட்விங்க்லிங் ஸ்டார், எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர்ஸ் இது மாதிரி தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டின்ட்டுவோம் சிக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் காட்டலையேன்னு தெரியல. இது வந்து ஆமாம், ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ், ஃப்ளவர் பாட் எனக்கு பிடிச்சது. மத்தாப்பு, அண்ட் இவங்ககிட்ட மத்தாப்பு வந்து நிறைய சைஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறமா இவங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் 1 month இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம இங்கே பக்கத்தில் கடையில் போய் வாங்கினோன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு தெரியும்ல. இது சிவகாசியிலேருந்து டேரெக்டாக வருதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து சூப்பர் ப்ரைஸில் கிடைக்கும். அடுத்து இந்த பீகாக், இது எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் இல்லை, எவ்ரி இயர் இது இருக்கும். அப்புறம் இது ஏதோ ரோமன் கேண்டில், ரெட் அண்ட் க்ரீன் அப்படின்னு இருக்கு. இது அந்த ஸ்மோக் பென்சில் மாதிரி இருக்கும்ல அது. இதுவுமே வந்து பெரிய ஃப்ளவர் பாட். கரிலா, இது ஏதோ பாம்னு போட்டிருக்கு. ஆமாம், இதுவுமே வந்து இது வந்து அந்த ஃப்ளவர் பாட் மாதிரி தான். அப்புறம் திரும்பி நிறைய மத்தாப்பு. ஸோ இதில் வந்து எனக்கு இந்த பெருசு க்ரீன் அண்ட் ரெட் ரொம்ப பிடிக்கும். சேஃபும் கூட. குட்டீஸ் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பெருசு சூஸ் பண்ணிக்கோங்க.
இதுவுமே அதே ரெட் ஸ்பார்க்லர்ஸ் தான். இது வந்து சைரன் அப்படின்னு இருக்கு. இதுமே அந்த ஃப்ளவர் பாட் மாதிரி வந்து சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன்ல. மியூசிக் ஏதாவது மியூசிக்லாம் என்ன பாட்டுலாம் போடுவாங்க என்ன ஏதாவது டிஃப்ரெண்டான சவுண்ட் வருமா இருக்கும். பீகாக்லயே பெருசு. இது செம்ம சூப்பரா இருக்கும். பீகாக்னா அந்த இதுதானே இப்படி நம்ம டான்ஸ் ஆடணும் அதுக்கு பின்னாடி வச்சாங்க அதுவா? இதுவும் ஸ்பார்க்லர்ஸ். இது 90 வாட்ஸ். 90 வாட்ஸா? இது சங்கு சக்கரம் இல்ல தர சக்கரமா? என் ஃபேவரட். இதுமே அதுதான். டிஃபரண்ட் சைஸ் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்ல. சரி சரி சரிடா. இது வந்து கலர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பர்ஸ்ட் ஆகும்ல அந்த ஸ்கை எல்லாம் பேர்லாம் வந்துச்சு வயசானே போது போல. 7 ஷாட் அந்த மாதிரி போல. இது கலர் கோட்டி டீலக்ஸ் அப்படின்னு என்னடா? என்னது கலர் கோட்டி டீலக்ஸா? ஓ வாவ். புஸ்வானம் தானா? நமக்கு தெரிஞ்செல்லாம் புஸ்வானம் அவ்வளோதான். ஃப்ளவர் பாட். அதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸ், சின்னது பெருசு. இது கேண்டி க்ரஷ்ஷா. இதெல்லாம் வந்து இப்படி செட்டாக இவ்வளோ பேக்காக வாங்குறதே வந்து உங்களுக்கு அவ்வளோ கம்மி ரேட்டு கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து ஒன்று வாங்கும்போதே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சுருப்பாங்க. நம்ம லாஸ்ட் மினிட்ல போய் வாங்கும்போது. இதுவுமே வந்து ஃப்ளவர் பாட் மாதிரி. ஹல்க் பாருங்க. ஓ ஹல்க் அவனுக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த ஃப்ளவர் பாட் மாதிரி கலெக்ஷன்ஸ் தான். அதுலேயே டிஃப்ரெண்ட் வேரியேஷன். இது செல்ஃபி ஸ்டிக். இது வந்து டின்டுக்கு ஜெரிக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதனை இப்படி பிடிப்போனோமா அது பாட்டுக்கு இதாகுமே. இதுவுமே வந்து சங்கு சக்கரம். இது பாரு வயர் சக்கர் அப்படின்னு இந்த மாதிரி வயிறு மேல வச்சுட்டு. இது ஹெலிகாப்டர். இது லாஸ்ட் டைம் வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். எல்லா வாட்டியும் வந்து ஆமா டின்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஏதோ ரேசிங் வீல் அப்படின்னு. இது வந்து மணி பேங்க். குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பா ரொம்ப. மணி பேங்க் இல்ல அது, மணி இந்த பேங்க். அது மணி பேங்க்னு தான் இருக்கு. மணி பேங்க் கண்ணே. ஓ ஆமா இது மணி இந்த பேங்க் தான். எப்படி உனக்கு தெரிஞ்சது? அவன் பேர் தான் மணி. இது வந்து மணி இந்த பேங்க். இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பர்ஸ்ட் டைம் நிறைய இந்த ஃபேக் கரன்சிஸ் வரும். அதானே இது. குழந்தைங்க ஓடி போய் அதை கலெக்ட் பண்ணுவாங்க ஹாப்பியா. இது வந்து பேர்ல் டிராப்ஸ். நான் அதுக்காகவே தனியாக பர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி உள்ளே வச்சு அப்படின்னு சொல்லி விளையாடுவேன் ஷாப்பில். அப்படின்னு விளையாடுவாங்க. அப்புறம் எவ்வளோ பெரிய ஸ்கை ஷாட் இதெல்லாம் வெடிக்க. இது எனக்கு வந்து ஸ்கை ஷாட் தான் ரொம்ப பிடிக்கும். நான் பண்ண மாட்டேன். அவங்க வெடிக்கிறத பார்த்தா அது ரொம்ப அழகாக இருக்கும்ல வானத்தில். நமக்குலாம் தீபாவளிக்கு செலவே தேவையில்லை. மாடியில் ஏற்றி விட்டா உட்காந்து பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணுறோம்ல. ஜெரியும் அதுக்கு தான் எக்ஸைட் ஆகும். ஸ்கை ஷாட்ஸே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது உங்ககிட்ட. பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் என்ன வாங்கணும்? 60 ஷாட்ஸா? தெரியல, ஞாபகம் இல்லையா? ரொம்ப நேரம் வெடிச்சது. ஆமாம் நிறைய நேரம் வெடிச்சது. இது ரெண்டும் 30 ஷாட்ஸ் அதே ஸ்கை ஷாட்டில். அப்புறம் இது 60. இதுதான் 60. நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினது இதுதான். அப்புறம் இங்கே பாருங்க மேஜிக் பாட்ஸ் அப்படின்னு. இது வந்து மேஜிக் ஷாட்ஸ். மேஜிக் பாப்ஸா? பாட்டுன்ட்டு மேஜிக் பாப்ஸ் அப்படின்னா அது வந்து 12 ஷாட்ஸ். அப்புறம் அதே அந்த விசில் வரும், சவுண்ட் வரும். அது இதுவுமே கிட்டத்தட்ட அந்த ஸ்கை ஷாட் மாதிரி தான். அப்புறம் இது வந்து போலார் ஸ்டார்ஸ். இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஸ்கை ஷாட் மாதிரி தான். பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அந்த டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிலதில் இந்த ஸ்டார் மாதிரி வரும், ஒரு சிலது ஜஸ்ட் கலர்ஸ் மாதிரி வரும். ஸோ அது மாதிரி ஐட்டம் தான். ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ரிஃபரன்ஸ், உங்கள் குட்டீஸ்க்கு என்ன பிடிக்கும், நீங்கள் எது என்ஜாய் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபிளான ஒரு பர்சன். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ கான்டாக்ட் நம்பரை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணும்போது முடிஞ்சால் ஜெரியை கூப்பிட்டு கொஞ்சம் வெடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா இவ ஆசைப்பட்டுட்டா, கேட்டுக்கிட்டே இருப்பா. பார்க்கலாம். இப்போ vlog கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னடா அடிக்க போகிறா? ஐயோ ஃப்ளவர் பாட். ஃப்ளவர் பாட்டா? ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து கார் வெளில இங்கே விட்டுட்டோம். இந்த காம்பவுண்ட் வால்க்காக வெளில இருக்குது. ஜெரியும் டின்ட்டும் தான் வெடிக்க போகிறாங்க. என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கீங்க இங்கே? எனக்கு வந்து ஃப்ளவர் பாட் இருக்குது, சங்கு சக்கரம் இருக்குது. சங்கு சக்கரமா இல்லை ஹெலிகாப்டரா அது? சரி ஓகே. அடுத்து இங்கே ஏதோ ஒரு பெரிய ஷாட் ஒன்று இருக்குது மேலே போய் இது பண்ணுற மாதிரி இல்லை? நல்ல பெருசு. அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சரி தான் கலக்கலாக பண்ண போகிறான். ஷர்ட்டில் எதுவும் ஓட்ட விழுந்துருப்போது பார்த்து. ஓகே
என்ன இது என்ன இது ஃப்ளவர் பாட் இல்லை இது. ஃப்ளவர் பாட்டே இல்லை, உள்ள இருந்து ஏதோ எகிரி குதிக்குது. உள்ள இருந்து சங்கு சக்கரம் வருது. இல்ல இது உள்ள இருந்து வருது. ஆக்சுவலி ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இருக்கு, ஆனா சங்கு சக்கரம் மாதிரி உள்ள இருந்து ஏதோ வருது. உள்ள இருந்து 4 வந்துச்சு. எல்லாம் ஒரு இடத்துல ஓடுறானுங்க. கொஞ்சம் தள்ளி வந்துடணும்னா ஃபர்ஸ்ட் தள்ளி வந்து ரெண்டோட இப்போ டக்குன்னு வச்சுட்டு ஓடு. ஓ இதில் அப்படி தான் போட்டிருக்குடா. ஆமாம் இது பாருங்க, அப்படி எகிரி குதிச்சு சங்கு சக்கரம் மாதிரி இங்கே சுத்தம் அப்படின்னு போட்டிருக்கு. வை 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 அண்ணா இருக்காங்கள ஒன்றும் இல்லை, பார்த்து மேலே வச்சுக்காத. 5 இருக்கா? 5 இருக்கா? அப்படி கிடையாது 6. இந்த மாதிரி நிறைய வந்த மாதிரி இருந்துச்சுல. அது நீ வச்சல, அதனால அப்படி தான் வந்துருக்கான் நினைக்கிறேன். நீ ரெண்டும் ஒரே டைமில் கொளுத்திருவியா? ஆ இப்போ தான் சொல்லிட்டு இருந்த, ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு தான் ஆஃப் ஆகிட்டேன். ரெண்டும் ஒரே டைமில் கொளுத்துனா ஒன்று வந்து ஜெரி வாயில் உட்காந்துக்குமா. அல்ல ஒன்று தான் நான் கொளுத்த சொல்லியிருக்கேன். இவன் வந்து மாடிக்கு வந்துட்டேன். இங்கே வாங்க, இங்கேருந்து நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கேருந்து ஆனால் சூப்பராக இருக்கும் வியூ. இங்கே பாருங்கள் நம்மளோட அலமெண்டா எவ்வளோ தூரம் அழகாக வளர்ந்து இந்த சைட்லாம் இருக்குது. இங்கே நல்லா சூப்பராக இருக்குது. ஹைட்டாக பெருசாடா சரி, இது மீடியம் சைஸா? நல்லா டாலாக வந்துச்சு. இதெல்லாம் ஒரே போக. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் அங்கே வெடிச்சிட்டு இருக்காங்களே, நம்ம சின்ன வயசில் நமக்கு மெமரிஸில் நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம அண்ணா அக்காங்களோடலாம் நிறையா நம்ம வெடிச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்து வெடிக்கும் போது சூப்பராக இருக்கும். அந்த ஃபீலே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் கும்பலாக சேர்ந்து இங்கே ஒன்று வைப்பாங்க, அங்கே ஒன்று வைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜெரியும் டின்ட்டும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குடியாவில் வர முடியல. ஸோ இவங்க 2 பேரும் வெடிச்சிட்டு இருக்காங்க. மேலேருந்து பார்க்கறது இன்னும் சூப்பராக இருக்குது. அடுத்து எடுத்துகிட்டு போகிறான் ஜெரி ஏதோ. வா வா வந்துடும். நல்லா ஹைட்டாகவே வருது. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்த தாண்டி கீழே போவோம். 2 இது மேலேருந்து எடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். வந்தாச்சு. ஓகே, இப்போ அவங்க வைக்கிறாங்கல்ல, கரெக்டாக லைட் ஆஃப் பண்ணுறேன். சூப்பராக இருந்துச்சுடா. இது வைக்கிறீங்களா? பீகாக் வைக்கிறீங்களா? டிண்ட் வை. பீகாக் எப்படி ஓப்பன் பண்ணி வைக்கணும் தெரியுமா? அப்படியே இங்க வைப்பாங்க. மேல வச்சா எல்லா சைடும் வந்துரும். இதெல்லாம் வந்துடும். 2 வரும், இங்கே 1. மாமி கிட்ட கேட்டு பாருங்க. கரெக்ட் தான் அவன் சொல்கிறது. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வச்சுருக்கோம். ஆனால் 1 வச்சா எல்லாமே வந்துருமாடா? ஆமா. இதெல்லாம் தள்ளாத, இது சப்போர்ட் இல்லை. இப்போ சாஞ்சி கீழே விழுந்துருமே. இதுக்கு வந்து நாங்கள் கல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை நேராக நிற்க வை. அது வந்து சாஞ்சி விழுதில்ல, சும்மா சப்போர்ட் வச்சா போதும். இதெல்லாம் சாஞ்சி நம்ம மேலே விழுந்துடும். அப்புறம் என்ன படம்? கோட் படத்துல. ஆ டிண்ட் இங்க வா. வை வேஸ்ட் பண்ணுறாங்க. துப்பாக்கி எப்படிங்க சிவா? துப்பாக்கி எப்படிங்க சிவா? கரெக்டாக வைக்க சொல்கிறாள் சென்ட்ரா. வா சூப்பர். லைட் ஆஃப் சொல்லு. நானே பண்ணிட்டேன். விடு. சூப்பராக இருக்குது இது. ஆனால் இவ்வளோ வேகமாக சுற்றுறான். ரெட் கலரில் சுற்றுறான்டா அவன். கோஸ்ட் ரைடர் மாதிரி ஆயிட்டான். இல்லை எரிஞ்சிட்டு இருக்கான் பயிர். இவன் 2 டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. டின்ட்டும் ஜெரியும் வந்து சரியான காம்பினேஷன். எங்கள் பாருங்க 2 டான்ஸு. இப்போ 2 பேரும் ஒரே டைமில் வைக்க போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு? 2 பேரும் வந்துச்சு. சூப்பர்.
ஐயோ சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக வந்து நார்மல் சங்கு சக்கரம் மாதிரி இல்லை, செம்ம ஸ்பீடாக பவர்ஃபுல்லாக வந்து சுற்றுது, ஒரு வெறியோடு சுற்றுது. அதனால் வந்து ரெண்டுலாம் அட் டைமில் வைக்க முடியாது ஒருத்தர். ஸோ அவங்க 2 பேரும் ஒன்று வச்சுட்டாங்க. நல்லா அவங்களுக்கு பார்த்தேன். இது லைவாக நம்ம பார்க்கும்போது தான் ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. ஏன்னா நம்ம கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். விட்டுட்டு நம்ம அவங்கள தனியாக வெடிங்க அப்படின்ட்டோன்னா ஏதாவது சேட்டை கொடுத்துருவாங்க நமக்கு. போயிடும் இவ்வளோ போக இந்த மாதிரி. ஓ செல்ஃபி ஸ்டிக்னா இப்படி தானா ஃபோட்டோ எடுக்குதா? அது சிக் 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 ஒரு போஸ் கொடு. ஏய் இங்கே பார்த்து போஸ் கொடு. அப்படி ஒரு போஸ், செல்ஃபி போஸ் எடுத்துட்டு வந்துட்டான். போ போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா blah 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 blah. அப்புறம் இது எப்படி இருக்குன்ட்டு லைட் ஆஃப் பண்ண பத்தில இங்கே பாருங்க. ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கு. தள்ளுடா தள்ளுடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா blah 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 blah. செட் இன்டு आवर போட்டோ. முடிய போகுது. ஆமாம், அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ணல, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சரியா? அங்கேருந்து பாரு, தெரியுதா பாரு, உனக்கு வியூ இருக்கா பாரு. சும்மா இல்ல. பாரு அங்கேருந்து. சீக்கிரம் ஓடி வா. சரி. வா. சூப்பர்டா. சூப்பர்டா. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? மேல இருந்து கல்லு மாதிரி விழும். அது சின்ன சின்ன அது ஒழுது ஏமாற கூட விழுந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆனால் செம்ம சவுண்டு இல்லை? காது மூடிட்டாங்க. அதோட லைட்டாக ஒரு ஜெர்க் ஆனதுக்கப்புறம் தான் நான் மேலே தூக்கி இப்படி பார்த்தேன். அதுக்குள்ளே மேலே போய் டமால்னு வச்சிச்சு. வெஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். பட் ஓகே, ஜாலியாக இருந்தீங்களா? என்ஜாய் பண்ணியாச்சு. என்னென்னலாம் வெடிச்சிங்க இன்னைக்கு? சங்கு சக்கரம், புஸ்வானம், இந்த சரி, ஃபர்ஸ்ட் நான் வந்து டின்ட்டு கிட்ட கேட்குறேன். டின்ட்டு உன்னோட ஃபேவரட் எது? அந்த இது ஸ்மோக் சுமோக்கா? ஸ்மோக் வந்துச்சுல அது. ஓகே, அதுதான் கையில் சும்மா இப்படி வச்சிருந்தியா? அதுவா? ஃப்ளாரா? செல்ஃபி ஸ்டிக். ஓகே, உனக்கு ஆப்வியஸாக இதான் இல்லை? ஸோ எனக்கும் இதான் பிடிச்சிச்சு. ஆனால் செம்ம பவர்ஃபுல்லாக வெட்டிக்குது, கீழே டொம்முன்னு அப்படியே அதிருது. ஸோ வெட்டிக்கிறமா முடிச்சிட்டோம். நம்ம வந்து தீபாவளிக்கு திருப்பி வெடிக்கலாம். ஓகே கூல். பா பெரிய மனுச்சு குத்துரா வந்துட்டு. சரி ஓகே, சங்கத்தை கழிச்சிருவோமா? ஓகே பாய் சொல்லுங்கள், அவுட்ரோ சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்கணும்னா கான்செப்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். அது வரைக்கும் இந்த பட்டாசு எல்லாம் எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்னா இன்னொரு வீடியோ அதுல வந்து போட்டிருப்போம். நாங்க வந்து நீங்க பாருங்க. ஓகே பாய். ஐயோ அதில் பாரு, இன்னும் குப்பெல்லாம் இருக்குடா. ஜிகினா பேப்பர் அது இருந்துருக்குல்ல. இது எல்லாமே அந்த பாக்ஸ் உள்ள வச்சுருக்கேன். உள்ளேருந்து எதுவுமே வெளில போல. சரி, இப்போ அடுத்தது எவ்வளோ காசு கிடச்சிருக்கு? காசுக்கு ஒன்றுமே ஆகலைல்ல? 10. ஆமாம் 10. என்ன 10ஆவே வருது? 60 rupees இருக்கு. 60 rupees சம்பாதிச்சிருக்கு. சம்பாதிச்சிட்டு